டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ரொஜெக்டர் மெயின்டெனன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. Egate O9 ப்ரொஜெக்டர் வந்து இந்த மெயின்டெனன்ஸில் வந்து எக்ஸாம்பிளாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த Egate O9ல் வந்து ஜென்ரலாக எந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ லென்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணதில் வந்து லென்ஸில் போய் நல்லா க்ளாக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் ரொம்ப மேஜர். ஸோ இந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் கிளாத் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் எந்த கிளாத் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்பெக்ஸுக்கு போடுறீங்களே, ஸோ அதோட கிளாத் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லென்ஸை வந்து டேமேஜ் பண்ணாது. ஸோ ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகாமல் லைட்டாக ஒரு இடத்துல வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜென்டலாக ஒரு சர்க்கிள் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் 2 பக்கம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா கீஸ்டோன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து வெண்ட்டு, இதுதான் வந்து இன்லெட். இங்கே பாருங்கள், கூலிங் பைப்லாம் போது பாருங்கள் உள்ளே. ஸோ இந்த இடத்துல வந்து போயிட்டு டஸ்ட்டு வந்து கிளாக் ஆகிடும். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து நார்மலாக வந்து கிளாத்தை வச்சு வைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் கிட்டே வந்து ப்ளோயர் இருந்ததுன்னா ப்ளோயர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னு நார்மலாக நீங்கள் நல்லா ஊதி விட்டிங்கன்னா கூட அந்த இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளியே போயிடும். சரிங்களா? இந்த பக்கம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஃபில்டர் இருக்குது. ஸோ டஸ்ட்டு ஃபில்டர் நான் வந்து கரெக்டுறேன். எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ரொஜெக்டர் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது டஸ்ட்டு ஃபில்டரை வந்து கரெக்டாதீங்க. நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணுறேன் ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணிட்ட பிறகு டஸ்ட்டு ஃபில்டரை வந்து இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் வந்து எதுவுமே உள்ள கிளாக்காக இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டு போய் உட்காந்துருக்குன்னு. ஸோ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் பேக் சைடில் மோஸ்ட்லி வந்து இந்த போர்ட்லலாம் போய் உட்காந்துருக்கு பாருங்கள், போர்ட்டில். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ இதான் மேஜராக வந்து அடியில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஏர் ஃப்ளோ வந்து இருக்கா மாதிரி, காற்று வந்து கீழே போயிட்டு இருக்கா மாதிரி சும்மா ஒரு உட்டன் வந்து டேபிளில் வச்சுருங்க. நீங்கள் வந்து சீலிங் மவுண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. டேபிள் மவுண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 சைடும் வந்து காற்று போய் அடைக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி கீழே வந்து நல்லா ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ரொம்ப நாள் லைஃப் வரும். இதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ப்ரோ ஆகும்? அப்படி ஒன்றுமே ஆகாது. கொஞ்சம் மேக்ஸிமம் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும், சீக்கிரம் கெட்டு போயிடும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் இதுதான் மேக்ஸிமம் கைஸ் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸில் வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணுறது. இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் ப்ரொஜெக்டரோட பேக் சைடு, அதாவது Tonzo LS 870 மாடல்லையோ இல்லை மற்ற மாடல்லாம் வந்து உங்களுக்கு பேக்கில் வந்து ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. பட் நான் வந்து ப்ரிஃபரபுளாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் போதும். ரொம்ப ப்ராப்ளம் ஏதாவது ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆயில் போய் உள்ளே பூந்துக்குச்சு, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேக் சைடில் இது கீழே வந்து ஸ்க்ரூ இருக்கும். சரிங்களா? இங்கே கீழே வந்து ஸ்க்ரூ வந்து இருக்கும். ஸோ ஸ்க்ரூ வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே கீழே. ஸோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ரொம்ப வித் காஷனோட பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஜென்ரலாக வந்து ப்ரொஜெக்டர் மெயின்டெனன்ஸில் நம்ம பார்க்குறது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.